ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. பரபரப்பான அரசியல் சூழலில் ஆகஸ்ட் 22 காலை 10 மணிக்கு திமுக செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பரபரப்பான அரசியல் சூழலில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு கூடுகிறது திமுகவின் செயற்குழு. ஆகஸ்ட் 22ஆம் தேதி திமுக செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பரபரப்பான அரசியல் சூழலில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி திமுகவின் செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டு பெறலாம். ராஜ்குமார், வணக்கம். பரபரப்பான ஒரு அரசியல் சூழல்ல திமுகவோட செயற்குழு கூடுகிறது. என்னென்ன முக்கிய முடிவுகள்லாம் எடுக்க போறாங்க? ஏதேனும் மாற்றம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? கூடுதல் விவரம் என்ன? திமுகவினுடைய தலைமை செயற்குழு கூட்டம் வரக்கூடிய ஆகஸ்ட் 22ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் என்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக கட்சியினுடைய பணிகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட இருப்பதாக அறிக்கை மூலமாக தகவல் தெரிவித்து இருக்கிறார்கள். ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுகவினுடைய கட்டமைப்புகளை, தமிழகம் முழுவதும் திமுகவினுடைய கட்டமைப்புகளை மாற்றுவதற்காக கட்சி ஆலோசனை செய்து வருகிறது. ஏற்கனவே மறுசீரமைப்பு குழு அதற்கான பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய அறிக்கையை திமுக தலைவரிடம் வழங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இது குறித்து முழுமையாக நிர்வாகிகளிடம் ஆலோசித்திருக்கிறார். குறிப்பாக மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. 78 மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் 100 என்ற எண்ணிக்கை அடிப்படையில் மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை உயர்த்தவும், இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய சில நடவடிக்கைகளை கட்சியினுடைய கட்டமைப்பு ரீதியாக மேற்கொள்ள இருக்கிறார்கள். இது குறித்து முழுமையாக ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவதற்கான தேதியை இறுதி செய்யக்கூடிய நடவடிக்கையும், அதே போன்று செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாளினுடைய முப்பெரும் விழா நடத்தக்கூடிய மிக முக்கியமான சில விஷயங்களும் ஆலோசிக்க இருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமானது கட்சியினுடைய கட்டமைப்பை மறுசீரமைப்பு செய்யக்கூடிய நடவடிக்கை. அதில் மேற்கொள்ளப்படும் பொழுது புதிய மாவட்ட செயலாளருடைய எண்ணிக்கை உயர்த்துவது, பொதுச் செயலாளருக்கான பொறுப்புகள் குறித்தும் மாநில நிர்வாகிகளுக்கான பொறுப்புகள் குறித்தும் மிக தீவிரமாக ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நிச்சயமா ராஜ்குமார், அந்த மறுசீரமைப்பு குழு பல்வேறு முக்கிய விஷயங்களை திமுக தலைவர்கிட்ட எடுத்துட்டு போயிருக்கிறதா தகவல்கள் வருது. பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுக செயற்குழுல என்ன முடிவுகள்லாம் எடுக்கப்பட இருக்கிறது என்பதை. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.